Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 9ல exercise sum number 3 பார்க்குறோம். Rectify the following errors assuming that the trial balance is yet to be prepared. அதாவது before trial balance prepare பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட்டாக தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை 400. இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, ஈஸியான ஃபார்மெட் நான் சொல்லியிருக்கேன். அண்டர் கேஸ்ட் லெஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒரிஜினல் மெத்தட், அதாவது இந்த ஜேர்னல் என்ட்ரிஸோட ஒரிஜினல் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஓவர் கேஸ்ட்லாம் வந்தால் ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை ₹400. அப்போது சேல்ஸ் புக் என்ன இருக்குது? அண்டர் கேஸ்ட்னால் கம்மியாக இருக்குது 400. அப்போது அதுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம்? ஸ்டேட்மெண்ட் மாதிரியே எழுதிக்குவோம். சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி சேல்ஸ். இதுக்கு வந்து ஒரிஜினல் என்ட்ரிஸ் என்ன வரும்? ஒரிஜினல் என்ட்ரிஸ் என்ன போடுவோம்? கேஷ் டு சேல்ஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? சேல்ஸ் புக் தானே சொல்லியிருக்காங்க, கேஷ் டு சேல்ஸ்ன்னு போடுவோம். அப்போ இதுதான் ஒரிஜினல் மெத்தட். சேல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் பண்ணியிருக்கோம். அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹400 அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை 500. ஓவர் கேஸ்ட்னு வந்திருக்கு. ஓவர் கேஸ்ட் அப்படின்னாலே என்ன? ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். இதில் ஒரிஜினல் மெத்தட் என்ன வரும்னா சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வந்து டெபிட்டில் வரும். ஓவர் கேஸ்டாக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட்டில் போட போகிறோம். அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹500. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை 600. அண்டர் கேஸ்ட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். பர்ச்சேஸ் புக் எங்கே வரும்? டெபிட்டில் வரும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் ₹600. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட். ஓவர் கேஸ்ட்னால் அதிகமாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் மெத்தட் போடுவோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் எங்கே வரும்? ஒரிஜினல் மெத்தடில் க்ரெடிட்டில் வரும். இப்போ ஓவர் கேஸ்டாக இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் என்ன போட போகிறோம்? அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட். ஓகேவா? ஒரிஜினலில் க்ரெடிட்டில் தான் வரும், ஆப்போசிட்டில் போகிறதுனால டெபிட் பண்ணியிருக்கோம் ₹700. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை 800. பில்ஸ் ரிசீவபிள் வந்து எப்போதும் என்ன பண்ணுவோம்? டெபிட்டில் தான் போடுவோம். அண்டர் கேஸ்டாக இருக்குது, அப்போ ஒரிஜினல் மெத்தட் தான். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் ₹800. ஓகேவா? ஈஸி தான் சம்மு. ஸ்டேட்மெண்ட் மட்டும் போடுறதான். ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணுன்னா இது அப்படியே நீங்கள் இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சு போட வேண்டியதான். நமக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சோ எதுவுமே போட சொல்லலை. அதாவது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸாக கேட்டுக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் சம்மு ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் வந்து ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதே ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ்னால் வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் 90 லெஸ் அப்படின்னாலே அண்டர் கேஷ் தான், கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். பாருங்கள், சம போடுவோம். பர்ச்சேஸ் புக்கை எப்போதுமே என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் ₹90. நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் ₹180 மோர்ன்னு இருக்குது. அப்போது இது எங்கே வரும்? ஆப்போசிட் மெத்தடில் வரும். பர்ச்சேஸ் புக்கை டெபிட் பண்ணுவோம். ஆப்போசிட் மெத்தட்னால பர்ச்சேஸ் புக்கை கிரெடிட் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹180. நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் 270 லெஸ் பண்ண போகிறோம் சேல்ஸ் புக்கில். இப்போ இதை ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது ஒரிஜினல் மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் புக் வந்து என்ன இருக்குது? கிரெடிட் தான் பண்ணுவோம். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹270. நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் ₹360 மோர் வந்திருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் புக் எங்கே வரும்? டெபிட்டில் வரும். ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால அதை கிரெடிட் பண்ணுறோம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹360. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் ₹450 லெஸ் வந்திருக்கிறதுனால ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் எங்கே வரும்? கிரெடிட்டில் தான் வரும். இப்போ இது ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் $450. ஓகேவா? இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஈஸி தான். இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.